முக்கியமான காரியம். ஆமென். நாம் ஒரு விசுவாசிகளாய் மாத்திரமல்ல, நமக்குள் தேவன் தருகிறதான அபிஷேகங்களை, தேவன் தருகிறதான கிருபைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் சமீபமாய் இருக்கிறது என்பதை புஸ்தகம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் இந்த ஆலோசனைகளை தேவன் நமக்கு தரும்போது, இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு தரும்போது, ஆமென், இந்த நாட்களிலே அதற்குள் நாம் உருவாக்கப்படும்படியாக இந்த ஜீவனுள்ள வார்த்தையானது கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் படிக்க கேட்டோம், அந்தகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், அந்தகாரத்திலும் மரணத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப ரெண்டு காரியத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்றாவது அந்தகாரம், இரண்டாவது வெளிச்சம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான பாடங்கள். ஆமென். ஒன்று அந்தகாரம், இரண்டு வெளிச்சம் என்ற பதத்திற்கு முன்பாக நின்று சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். நாம் வாசிக்க கேட்டோம், அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சம் என்பது இரண்டு நிலையிலே நமக்கு கவனிக்க முடியும். ஆமென். வெளிச்சம் என்பதை ரெண்டு நிலையிலே நமக்கு கவனிக்க முடியும். கடந்த நாட்களில் நாம் வேதத்தை தியானித்த போது ஒரு பகுதியை நாம் இப்படி படித்தோம், கலாத்தியர் புஸ்தகத்தில் படித்தோம், இப்பிரபஞ்சம் பொல்லாத இப்பிரபஞ்சம். அப்படியானால் வானம், பூமி, நீர், நிலம் அடங்கி இருக்கிறதான இந்த உலகத்திலே ஆமென் கிருபையினால் தேவன் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். கைகளை தூக்கி ஆமென் சொல்ல போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த பூமியிலே நடக்கிறோம், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், அவர்களுக்கு போதுமான நிலையில படிப்புகளை கொடுக்கிறோம், அவர்களுக்கு போதுமான நிலையில திருமணத்திற்குறதான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அவர்கள் பின்னாடி இருந்து நடக்கிறோம். இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிறதான காரியங்கள் நமக்கு மிக தெளிவாக கவனிக்க முடியும். அப்படியானால் இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ரெண்டு தன்மைகளை நம்மால் கவனிக்க முடியும். அப்படி என்னவென்றால், ஒன்று இருள். நான் சொல்வது அவன் பின்பாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று இருள், இரண்டு வெளிச்சம். அப்படியானால் what is the power, what is the light? ஆமென். வெளிச்சம் என்றால் என்ன? ஆமென். உலகம் நமக்கு சொல்லக்கூடிய வெளிச்சங்கள் எப்படி பட்டதாய் இருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்தில் நாம் கவனிக்கும்படியாய் விரும்புகிறோம். உலகத்தில் நமக்கு தருகிறதான வெளிச்சங்கள் எப்படி பட்டவைகள் நாம் கவனிக்கும் போது கிமு ஆமென் 6000 நூற்றாண்டுகளுக்கு பின்பாக கிரேக்கர்கள் ஆமென் தன்னுடைய வாழ்க்கை